எனக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு ஒரு நாள் தைரியம் இருக்குது. கரெக்டுங்களா? ஏன் இதை 48 நாள் ஊழத்தி விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா, எனக்கு மாலை போட்டுக்கிறாரு, அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு. வாகனம் என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணி விபத்துல இருந்து தப்பிச்சுடுவாரு. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தேவை தானே? காரை வச்சுக்கிறவங்க காருக்கு மாலை போடணுங்கிறது இல்லைங்கய்யா. நீங்க ஸ்கூட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு கூட நீங்க மாலை போடலாம். டிவிஎஸ் பெட்டி இருக்கும், நம்ம வசதிக்கு ஏற்றது இருக்கும். நீங்க அதுக்கு நீங்க மாலை போட்டு ஒரு வேலை செய்யும். ஐயா, உங்களுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பொண்ணா போட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குது. அதே மாலைய நீங்க காருக்கு போறீங்க, கார் என்ன ஐயா உணர்ந்தா நல்லா இருக்கு, சுகதானே ஐயா. கார் வந்து வாகனம் தானே, ஒரு உருவமா தானே போகுது. அந்த கார்ல எல்லாம் மதிப்பு இருக்கா இல்லையா? சின்ன கார்ல வந்தா இவருதான் இவரு பட்ஜெட் இவ்வளவுதான், பெரிய கார்ல இதுல கூட மதிப்பு இருக்கா இல்லையா? எனக்கு நீங்க என்னதான் என்ன சார், கடவுள் சக்தி எல்லாம் ஒண்ணுதானே. சாமி சில கருங்கள் ஒண்ணுதானே, பேர் மாட்டிட்டீங்க சார். கருங்கள் ஒண்ணுதானே, பேரு மாரியத்தா, காளியத்தா, வேலத்தா, கண்ணாத்தா, பேச்சியம்மா, இதெல்லாம் ஊருக்குள்ள பார்த்து தர்மகர்த்தால முடிவு பண்ணி எனக்கு இது கொள்ளணும் அப்படின்னு கண்ணுக்குள்ள ஏற்கனவே சிலை இருக்குதுங்கய்யா. நம்ம வேண்டாத கட்டளை உயிரிழந்து வெளியே எடுத்து கொடுத்து சிலையை உருவம் பண்ணி அதுக்கு குழந்தைக்கு பேர் வச்சோம்னா எப்ப வைக்கிறோம் இல்லைங்களா? அதனால நீங்க அதை செய்யும் போது கொடுத்தது ஆட்டோமேட்டிக் பேச. இனிமேல் நீங்க வாகனத்துக்கு ஒரு டெய்லி செய்யற வாரத்தை ஒரு நாளுக்கு மாறு விடுவாங்க பாருங்க, இந்த பரிகாரம் கேட்டு அதெல்லாம் நீங்க வைக்கலாம் ஐயா. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க பேசுனா அவங்க இன்னொருத்தர் பேசுவாங்கல்ல, அவங்க கிட்ட ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா வேண்டாமா? சார் ஒருத்தர் பேசுறாங்க, எடுத்து பேசுறாங்க, அவங்க எடுத்து பேசுறாங்கல்ல, அவங்க பிறவிக்கணும், அவங்க நம்ம அடக்கணும். அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன வேண்டாமா? உங்களுக்கு பேசியில நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன? நான் 30 வருஷமா செஞ்சிருக்கிற பரிகாரத்தை இன்னைக்கு இங்க அரங்கேற்றம் பண்றேன். சார் கருங்கல்ல காலையில உடச்சு போனீங்கன்னா காலையில இருந்து பொருள வரைக்கும் கூட யாரும் பேச மாட்டாங்க. இது கை தட்டவே இல்ல, பெரிய வரியாலும் சொன்னேன் சார். காலையில ஒரு கருங்கல்ல எடுத்துங்க, சுத்தில வண்டிக்குள்ளேயே வச்சுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் பதிவுல போகுது, எல்லாம் தட்டித்தான் வந்து பேச போறாங்க, நாம வைக்க போறோம். ஒரு கருங்கல்லை எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும். உங்களுக்கு போற காரியம் வெற்றியாகும். என்ன லாஜிக் தெரிஞ்சா சொல்லுங்க, சூப்பரா கை தட்டலாம். சார் யோசிக்கல, யோசிக்கிறவங்க சொல்லுங்க. கருங்கல்ல என்ன லாஜிக் சார்? கருங்கல்ல சனி பகவான், கருங்கல்ல சனி பகவான். இந்த சனிங்க கூடிய தடையை நீங்க என்ன பண்றீங்க? அது எதிர உடைக்கிறீங்க ஐயா. சொத்தியில் என்ன கிரகம்? இரும்பு, இரும்பாலையா உடைக்கிறீங்க. கரெக்டா? முள்ளாக இருக்க முடியும், இரும்புதான் உடைக்க முடியும் சார். இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு கல்லு, இது எத்தனாயிரம் வருஷம் ஆகுதுங்க ஐயா? 4000 வருஷம் குறைஞ்சு வச்சுக்கலாம் சார். 4000 வருஷம் இருக்கக்கூடிய கல்லு உங்க கையில உடம்படுது. அன்னையோட அந்த கல்லுக்கு ஆயுசு முடிஞ்சுதா? நீங்க கை சொல்றீங்க அப்படி சார். இது ஒரு சின்ன பரிகாரம். ஒரு இதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழாய் எடுக்கிறாங்க, காலையில குளிக்கிற போறாங்க, அவர் கல் உடைக்கிறது அவரோட தொழில். அவருக்கு என்ன பிரச்சனை? எத்தனை நேரம் உடைக்கிறாரு? காலையில 6 மணிக்கு வரவே பணம். ஒரு செலஸ் எடுக்கிறாரு, அவர் எத்தனையோ ஒரு பணம் கொடுக்குறாங்க, சாமி செய்ய கொல்ல உடைக்கிறாரு. அவருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நாம உடைக்கல. அப்போ 1,00,000 வருஷம் ஆகும், மண்ணு கல்லா மாறும். அந்த கல்ல உங்க கையில கிடைச்சு உடைச்சுட்டா எத்தனை வருஷம் அந்த கல்லு வந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம கையில கிடைச்சிருக்கு. அந்த கல்ல சனி பகவான். அதை உடைச்சிட்டீங்கன்னா அன்றையோட அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நிகழ்ச்சியாகும். இது சந்தோஷத்துக்கு நீங்க போட்டிக்கலாமே இல்லைங்கய்யா? இன்னைக்கு கல்ல உடைச்சிட்டா அவங்க கூட பேச மாட்டாங்க. எனக்கு இது என்ன லாஜிக் கேட்டீங்கன்னா, ஆபீஸ்ல போகும்போது ஓனர் வந்து பயங்கரமா டைம் லேட் ஆகி போறாருங்களா, இவங்க ஆபீஸ் வரைக்கும் டிராபிக் ஆயிருந்தா 1/2 மணி நேரம் லேட்டா போனா அந்த ஓனர் திட்டாத நாளே இல்லை. அவரை இதுக்காகவே எனக்கு ஒரு அமௌண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி பணம் கட்டி எனக்கு குடும்பத்துல இந்த பிரச்சனை இல்லைங்க, நான் மாறா உழைச்சு பாடல் கொடுக்குறேன்.
அரை மணி நேரம் ஓனர் பொறுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் லேட்டா இல்ல மீறி அரை மணி நேரம் நான் பொதுவாக சேர்த்து செஞ்சுட்டு போறேன். ஆனா திட்டுனா எப்படிங்க காலையில இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுன்னு வந்தார். நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு கருங்கல் எடுத்து சுத்தியில உடைச்சிட்டு போங்க. அன்னைக்கு ஓனர் சத்தம் போடுறாருன்னு பாருங்க. அவர் தினம் உடைக்கிறாரு. ஓனர் வீட்டுக்கு வரும்போது டீ வைக்கிறா சொல்லிடுறாரு. அங்க உடைச்சப்பவே டீ வைக்கிற சொல்லிட்டாருங்க. இவர் இன்னும் ஆபீஸ் வந்து சேரல. பாருங்க சகடம் பாருங்க. ஒட்டாடி உடைக்கிறதுக்குள்ள புருஷன் உடைச்சிடணும்ல. சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஆம்பளைங்க கவனக்கூடாது. இது கேட்ட போது காலையிலேயே பாத்திரம் உடைச்சு உடனே போயிருந்துங்க. லேடிஸ் கிடைச்ச விடுவாங்கடா. ஏன்னா அவங்களே சக்தி இதுல வேற சுத்தி எடுக்காம இருப்பாங்களா? சக்தி சுத்தி புத்தி வேலை செய்யல சார். கருங்கல்ல நீங்க கருங்கல் சக்தி இருக்கான்னு கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. சக்தியிலே சொன்னீங்கன்னா சாமி போல என்ன வேலை? ஏன் கோவில இருக்கிற சாமி எல்லாமே கருங்கல் தானே, அதனால சொல்லவே முடியாது. அப்ப நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பொக்கிஷம். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெரிய பெரிய ஆபத்துகளுக்கெல்லாம் நாம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம். நாம ஜெயிச்சவன் போது உடைக்கும் போது அது என்ன வந்துடும் புரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல யாரும் அவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோசியரு நம்ம ஞானத்தோட செஞ்சிருப்போம். நாம ஜெயிச்சவங்க நம்பிக்கை முதல்வர்கள் வந்து நல்லா உடைச்சாரு. என்னங்கய்யா, முதல்ல நமக்கு பவர் வேணுங்க. ஏன்னா வர்றவங்க எதிர்த்து வந்து உட்காந்துக்கிறவங்க ஒரு கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்டு கூட வருவாங்க. ஆனா அத்தனைக்கும் சொல்லி இந்த ஜோசியர் பரவாயில்ல, பொறுமையா இருந்து எனக்கு எல்லாம் திருப்தியா சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, அவரே நம்மளை வருத்தெடுத்து போயிட்டாருன்னா அவரு போய் நாளைக்கு நம்ம ஜோசியர் தேவைப்படுத்து வரல. அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும் வேணாங்க சொல்லுங்க. என்னங்கய்யா, இது எதுக்காக நான் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, ஜோதிடம் என்பது நம்மளுடைய ரத்த உணவு. இப்ப எல்லாத்துடைய உணவு முறைகளும் ஜோதிடம்ங்கிறது நம்ம இன மக்கள், நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் மாதிரிங்க. யாருக்கு எங்க பின்ன மாதிரி ஒரு ஜோசியத்துக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த வழி வேதனை எல்லா ஜோசியர்களுக்கும் சேர்த்து வேற வரும். அப்ப எல்லா ஜோசியும் பஞ்சாயத்து எடுத்தவங்களை காப்பாத்துறது நம்மளுடைய கொள்கை. அதனால நம்ம செஞ்சு பாருங்க. அதனால தெரியலீங்க கூட நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஒருத்தருக்கு கண்ணே தெரியல, அவர்கிட்ட நல்லா சொல்லுவாங்க, அவர்கிட்ட போயிருக்காங்க. அவர் கணிக்க முடியாம கண்டுக்கல. நான் வீடு பத்திரிகைக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அவர் வாக்கு சொன்னா நல்லா இருக்கும், ஆனா கணிக்க ஒரு கண் இல்லை. இப்ப 5 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல கொடுங்க, அந்த ஜாதகத்தை நான் வாங்கி நான் சொல்றேன் ஐயா அவரோட ரத்த உறவு தான் அப்படின்னா. நீங்க ஜாதகம் நல்லா பாப்பீங்களான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன். 3 நாளைக்கு முன்னாடி இடம் போட வேண்டியதான் கேட்டேன். அதுல அவர் விழுந்துட்டாரு. எப்படி இது என்ன சாப்பிடும் அப்படின்னாரு. இல்ல நீங்க இளவு போறது உண்மையா சொல்லுங்க, ஜாதகம் கரெக்டு, இளவுக்கு போறது உண்மை அப்படின்னா பரவாயில்ல. போனேன் ஐயா, போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அடுத்த நான் போக முடியும், ஜாதகம் பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அது என்ன லாஜிக்னா, ஜாதகம் பார்க்க வரும்போது இப்போ இன்னைக்கு கோச்சாரத்துல மாத்தி எங்க இருக்குன்னு யாரும் தெரியுங்களா? யாரும் மட்டும் சொல்லுங்க. சூப்பர், சுவாதி இருக்குதுங்களா? அப்போ இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்குது நட்சத்திரம்? ஏதோ ஒரு நட்சத்திரம். சூப்பர். அப்ப நம்ம உத்திராடங்கிறது சனி பாடங்கள், சனி பத்தி பேசுறது, சனி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாம் கட்டுதானே. நட்சத்திரம் பஞ்சாங்கமே பார்க்க மாட்டாங்க, கோயிலுக்கு கட்டுதானே. அப்ப இங்க இருந்து எடுத்துக்கங்க. சுவாதி இருக்குதுங்களாமா? சுவாதி விசாக கேட்ட எல்லாம் ஆகுது. இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தால் எப்படி? இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தா அவர் யாராவது மகர ராசியில, உத்திராட நட்சத்திரத்துல தனுசு ராசியிலயோ மகர ராசியிலயோ அவர் யாராவது வந்திருந்தா அவர் ஜாதகத்துல மாந்தி மேல சந்திரனுக்கு தான் பாருங்க. அவர் ஜாதகத்துல மாந்தி மேல இன்னைக்கு சந்திரன் போயிருக்குதா? அப்ப பின்னாடி இருக்கிற மாந்தி எங்க எந்த நட்சத்திரம் இருக்குது? சுவாதியில் இருக்குது. அப்ப 7 நாளைக்கு முன்னாடி சுவாதி நட்சத்திரம் வரும்ல, பின்னாடி எடுத்தீங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடி இறப்பு போயிட்டு அந்த சந்திரன் மாந்தி இறப்ப தொட்டுட்டு தான் நம்ம வந்திருக்காரு. ரெடி
ஐயா மாண்டிங்கிறது இறப்பு. அவருடைய சந்திரன் அவருடைய பாதையில வந்துட்டு இருக்குது. அப்ப என்னன்னா கோச்சாரத்திலையும் மாண்டி அங்கதான் இருக்கு. அந்த சந்திரன் மாண்டி மேல அந்த நட்சத்திரத்து மேல தொட்டு டிராவல் பண்ணித்தான் ஜோசியர் வந்து பார்த்திருக்காரு. அப்ப எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் இடம் மீது சொத்து சொல்லணும்னு சொல்றீங்க, மாண்டி மட்டும் இறப்ப சொல்றீங்க. அப்ப 3-4 நாளைக்கு முன்னாடி நீங்க ஜாதகம் பார்க்க வரும்போது உங்க மாண்டி மேல சத்தம் இருக்குதுன்னா பின்னாடி போய் ஐயா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க இடம் போடுறீங்க கேட்டீங்கன்னா கரெக்டா போயிருப்பாரு. ஐயா புரியுதா? சொல்லுங்க ஐயா. ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டு பார்க்கலாம்னு சொல்றாங்க. டீ சாப்பிடுங்க. எல்லாமே நம்ம சொல்ல. அவருக்கு தொழில் இல்ல மெயின். நல்லா பாருங்க, அவருக்கு மெயின் 10ஆம் இடம் என்ன சார்? சார் ஜீவனமே அதான் கரெக்டா. அவருக்கு 10ல மாந்தி அவர் ஜாதகத்தை கையில கொடுத்தாரு. உங்களுக்கு பரிகாரம் உண்மையை மட்டும் சொல்லுவேன், அதை மட்டும் செய்யுங்க. ஜாதகம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் நீங்க ஜாதகம் பார்க்க பண்ணுங்க. சார் பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. விடுங்க, ஒரு சொல்லு தானே. உங்க தாத்தாவுடைய படம் இல்ல உங்க பாட்டியோட படம் ரெண்டையும் பிரேம் பண்ணி ஒரு பொட்டு சந்திரன் வச்சு ரோஜாப்பூ மாலை போட்டு டெய்லியுமே அந்த படம் கண்ணுக்கு தெரியற மாதிரி தொழில மாட்டுங்க. அவர் அணியில போட்டு அதிகமா இருக்குது. எப்படி சார் 10ல மாண்டி தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு வேலாம். இறந்து போன ஆத்மாவை கும்பிடுறதுன்னு சொல்றதுனால வேற ஒன்றும் இல்லை சார். எல்லா லட்சுமி படம், சரஸ்வதி படம், விநாயகர் படம் எல்லா விதத்திலும் இருக்கு. ஆனால் அவருக்கு 10ஆம் இடத்துல மாந்தி இருந்தா தொழில் ஸ்தானத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த காமிச்சிருச்சு. அது தொழில காமிச்சிருச்சு. அப்ப நம்ம கூட இங்க இறக்க வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாங்க? நம்மளுடைய மூதாதிகளுடைய ஆத்மாவுடைய படத்தை கொண்டு வச்சு காலையில உங்களுக்கு விளக்கு ஏத்துனாங்கன்னா அந்த மாந்தி தோஷம் நீங்கும். தொழில் ஸ்தானம் விரும்பியாது. ஐயா தொழில் செய்ய இடத்துல இதே நீங்க வீட்லயும் தொழில் பண்றீங்கன்னா உங்களுக்கு மேல மாட்டுங்க சார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுல எலக்ட்ரிக்கல. யாருமே உடனே போய் பார்த்தாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு மறக்காம கும்பிடுறீங்க இருக்கிறாங்களாங்க. ஒரு சில நேரத்துல ஞாபகமா செய்யறாங்களா இல்லைங்களா ஐயா சார்? அவங்களுக்கு எல்லாம் பிரேரசாவே வராது. ஏன்னா மூதாதிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல சார். மூதாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அது எவ்வளவு விஷயம் சார். முன்னோர்களுக்கு நீங்க வந்து ஈமகாரியம் செய்யறத நீங்க மறந்துடாதீங்க. நான் அடிக்கடி சொல்றேன். விரயம் எத்தனை பண்ணலையா? சூப்பரா சொன்னார். விரயம் வந்து 12ஆம் பாவம் கரெக்டுங்களா? மோட்சம் எத்தனை விடுறாங்க? மோட்சமும் 12 தான். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல விரய திசை நடக்க போகுதுன்னா இருக்கிற சொத்தெல்லாம் அழிக்க போறாருன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆத்மா எரிஞ்சு போய் மின்மயானத்துல அஸ்தி வச்சிருப்பாங்க. அவர் மோட்சத்தை கொண்டு போய் கரைக்க விடணும். கூட போயிட்டு வாங்க, அந்த ஆத்மா சாந்தியான ஒரு விலையை வராதுன்னு சொல்லுங்க. எப்படி பரிகாரம் சார்? 12ஆம் இடம் தலைமறைவு சாதாரண விஷயமா? 12ஆம் இடம் தலைமறைவு. நாம் செய்த பாவத்துக்கு தலைமறை ஆகிட்டோம். ஆனா அஸ்தி கூட போயிட்டு வந்தா அந்த ஆத்மா வந்து தலைமுறை ஆகாதுங்க. அப்போ 12 குடையுடைய திசை நடக்கும்போது இடிக்கிற கட்டணம் வாழ்ந்து முடிஞ்சு இடிக்கிற கட்டணத்தை போய் இடிக்க வரைக்கும் உட்கார்ந்து பாருங்க. 2 நாளைக்கு திரு இடிக்கிறாங்க இல்லைங்க. அது ஆல்ரெடி விரயம் தானே. இடிக்கிறது விரயம் தானே. அது கரெக்டா அந்த டேக்கெட்டுக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவர் போன் நம்பர் வாங்கிக்கங்க. அவருக்கு தான் தெரியும் எந்த வீடு இடிக்கிறான்னு தகவல் வரும். நீங்க அது போய் நீங்க மாதிரி உட்கார்ந்துக்குங்க. அது ஒரு பரிகாரமா செய்யப்படுது. கரெக்டா ஐயா? அவர் வாழ்ந்து முடிச்சுட்டாரு, அதை இடிக்கிறாங்க. இடிச்சாது பேர் என்ன? விரயம். அதே மோட்சத்துக்கு அஸ்தி கரெக்ட் கூட போறீங்க, அதுக்கு பேர் என்ன? இதோட அவர் மறைஞ்சு போறாரு, வாழ்ந்து முடிச்சுட்டாரு. இந்த ஆத்மா வந்து கரைஞ்சு சாம்பலோட தண்ணியில கலந்து போகுது. இதுக்கு கூட போயிருக்காரு சொல்லுங்க. அடப்பெடுக்கிறாங்க பாத்தீங்களா? அடப்பெடுத்தாங்கன்னா அந்த ஆத்மா கூட்டி வச்சுட்டு வருவாங்கல்லங்க, அப்ப கூட போயிருக்காரு சொல்லுங்க. சார் ஈம காரியத்துல நிறைய பிறப்புக்கு இறப்புக்கு பெரிய தொடர்பு இருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் இறக்க சொல்லி கேட்டு போகுதுன்னு சொன்னால் நாம இறக்கும் போது, நம்ம வம்சத்துல இறக்கும் போது அந்த ஜாதகத்துக்கு ஒரு சோதனை காமிச்சு அவங்களை வரவிடா பண்ணிவிடணும். அங்க பாருங்க, பூ விழுந்துருச்சு. கரெக்டா? பூ விழுந்துருச்சுங்களா ஐயா? உண்மைதான். பிரபஞ்சம் சொல்லுது. ஒரு பூ வச்சிருக்காங்க. இதை சொல்லி முடிக்கும் போது ஒரு உத்தரவு இருக்குது. நீங்க எல்லாம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் காதல் கேட்கக்கூடாது. ஒரு காதல் புத்தி வந்து சிவனே எத்தனை பிரச்சனை தான் காதல் பாக்குறது.
சார் கரெக்டுங்களா? வெரைட்டிஸ் நடந்தா இங்க நம்ம செய்யலாமா வேண்டாமா சார்? தனுஷ்கோடி ஒரு நாளைக்கு நீங்க போயிட்டு வாங்கல, அங்க என்ன நடக்குதுங்க? கர்மதாரி ஒண்ணு இடிஞ்ச இடத்துல போல அனுப்பி வச்சல, அது விரையும் தானே, எத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க. அப்போ தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போனா தனுஷ்கோடி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதெல்லாம் இடிஞ்சிருக்குதோ அதையெல்லாம் பார்த்துட்டு வா. அப்ப நம்மளுக்கு அந்த வேலை வராதுங்க. அப்போ அந்த காலத்துல ஒரு அது எப்பவுமே கோலம் பண்ணலாங்க ஐயா. சார் நல்லா தெரிஞ்சுங்க, ஜாதகத்துல பிறக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிரக அமைப்போட நீங்க பிறந்தீங்களோ அப்படியே வாழ்ந்துட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை ஏத்துக்கும். நீங்க ஆப்போசிட்டா வாழ்றதுனாலதான் உங்களுக்கு அது பிரச்சனைகளை வர்றதுக்கு காரணம். சார் செவ்வாய் தோஷத்துக்கு 4 செவ்வாய் இருந்தா எல்லாரும் என்ன கேட்கறாங்க? பரிகார செவ்வாய்ங்க, அப்புறம் உச்ச செவ்வாய்ங்க, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? சார் செவ்வாய் தோஷம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லா யோசிப்பாங்க, ஆதி காலத்துக்கு செவ்வாய் தோஷம் பின்ன கிடைக்கவே மாட்டேங்குது. முதல்ல செவ்வாய் தோஷத்தை ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாரும் தெரியுமா? நான் பொறுத்து பாக்குறது இல்ல, இருந்தாலும் சொல்றேன். சூப்பர். ஒண்ணு. அடுத்தது 2. அடுத்ததுங்க சூப்பர். 3. அடுத்தது சூப்பர். அடுத்தது அடுத்தது சார் இந்த விஷயத்தை நீங்க உங்களுக்கு கொடுக்க போறேன். செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை முன்னோர்கள் அந்த காலத்துல பல விதமான ஜோதிடர்கள் அவங்க அந்த காலத்துல பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் செவ்வாய் தோஷத்தை ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னா, முதல் செவ்வாய் யாருன்னா இருக்கிறதுலயே அதிகமான கோபக்காரி யாருன்னு கேட்டா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். செவ்வாய்ல இந்த கோபம் இல்ல, கோபமா இல்ல குஜுங்க கோபம். இந்த கோபம் அதிகமானால் ஒரு பெண்ணை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான். இது போய் எப்படி வாங்கி கழுத்து நீட்டும். அப்ப கோபமான ஒரு கிரகமே எதுன்னு கேட்டீங்கன்னா அகோரமான கிரகம் செவ்வாய் தான். அதனாலதான் அதை கொண்டு போய் முதல் இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க? மேசத்துல. அதே கல்யாணத்துக்கு 8ஆம் இடம் மாங்கல்யத்துக்கும் எங்க வச்சிருக்காங்க? விருச்சிகத்துல வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த செவ்வாய் கடுமையான கோபம் இருப்பதனால ஒரு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த கோபத்துல டெய்லி அந்த பிள்ளை போட்டு அடிப்பாங்க. திருப்பி அடிக்கிறது அந்த பிள்ளைக்கு தைரியம் இல்லை. கரெக்டா? அப்போ நீங்க செவ்வாய் தோஷத்துக்கு இவரு கோபக்காரா இருந்தா செவ்வாய் தோஷத்தை கட்டி வச்சா அந்த பொண்ணுக்கு என்ன வரும்? நீ கள்ள தூக்குனா நானும் கள்ள தூக்குவேன். பாக்கலாம். இதனால கோபத்துக்கு கோபம் சரியாயிடும், குணத்துக்கு குணம் சரியாயிடும். அதனால ஈக்குவலா வாழலாம், ஆணும் பெண்ணும் சரிசமம் சொல்லிக்கிறப்ப செவ்வாய் சூஸ் பண்ணிருக்காங்க. ஐயா இதை தாண்டி நம்ம எதுவுமே இல்ல. செவ்வாய் தோஷம்ங்கிறது என்ன? ரத்த கொதிக்கிட்டு நான் வேண்டாம்னு சொல்ல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க போது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப 2 செவ்வாயும் சேர்ந்து ஈக்குவலா இருந்தால் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் எனக்கும் மைனஸ் தான். இந்த செவ்வாய் தோஷம் இருதார தோஷம், எனக்கும் செவ்வாய் தோஷம் தான், எனக்கு இருதார தோஷம். சரி 2 பேரும் இருதாரத்தால ஒரு மைனஸ் பிளஸ் இல்லையா? இது ஏதாவது இதுல மிஸ்டேக் ஆனா மட்டும்தான் குருவாக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, குருவாக்குது கட்டி வைக்கலாம். இங்க இருந்து பாக்குறாரு, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இங்க என்ன சொல்லுதுன்னா, இன்னொருத்தருடைய பார்வையில எதுக்கு நீ வாழ்ற? முதல் 3 ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கா? இப்ப என்னை குரு பாக்குறாரு, நான் கோபத்திட்ட குரு என்ன போயிருக்கேன் அப்படியே பாப்பாங்க. சார் சொல்லுங்க சார், என்னை குரு பாக்குறாராமா? அப்ப எனக்கு குரு இருக்கிறவங்க தைரியமா பேசுறாங்க. அவரே ஒரு நாள் அவருக்கு பிரச்சனை, என்னை பார்க்காம ஒரு நாள் விட்டா நான் என்ன போறது தைரியத்துக்கு? அதனால பிறக்கும் போது இருக்கணும் அல்லவா சார்? அதானே ஒண்ணு வேண்டாம், நானே வச்சுக்கலாம். எனக்கு லக்னாதிபதியே போய் சிம்மத்துல இருக்கு லக்னத்துக்கு வாங்குது. எனக்கு நானே போய் பாத்துக்குங்க. காலையில எழுந்திரிச்சு நான் குளிக்கணும், நான் ட்ரெஸ் மாத்தணும், எனக்குள்ள நானே ஒரு தைரியத்தை கொண்டு வைக்கணும், நானே சம்பாதிக்கணும்.
மக்களுக்கு காப்பாற்றணும், இன்னொருத்தரோட ஆதரவு நம்மளுக்கு வேணும், நமக்கு என்ன எல்லை கொடுத்துக்கிறாங்க அது போதும் அப்படின்னு. என்ன லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கணும் திக்பலம், அவரை பாதுகாப்பு, எங்க போய் உட்கார்ந்தாலும் அவர் வீட்டை பாத்துட்டா முதல்ல அவருக்கு பாதுகாப்பு உண்டு. அது காலத்துக்கும் பாதுகாப்பு. நம்ம இன்னொருத்தர் எடுத்துக்கிறீங்க இல்ல, லக்னாதிபதி லக்னத்தை பார்த்துட்டா இன்னொருத்தர் தேவையே இல்ல, அவர் எங்க வரைக்கும் வந்தாலும் என்னத்தர பாக்குறாரு. ஆமை மணல்ல போய் முட்டை வச்சு கடல் தண்ணிக்குள்ள போய் எங்க தவம் பண்ணுமா, தவம் பண்ணி அதோட என்ன அழகிலேயே அந்த முட்டையெல்லாம் குஞ்சு குடிச்சு தன் தாய்கிட்டே போயிருமா. இதுக்கு பேர் தான் திக்பலம். கையை தட்ட வேண்டாம் ஐயா, ஏன்னா தட்டுறதுக்கு முடியல. ஏன் காரணம், நல்ல விஷயத்துக்கு என்ன வராது. ஏன்னா அந்த ஆமையும் அந்த பார்வை கரெக்டா விழுதுனால ஒருத்தருடைய தவத்தை எல்லாத்துக்கும் பாருங்க. ஆமை மணல்ல போய் அதுவே கையில இப்படி தோண்டி டிஸ்கவரி சேல பாருங்க முட்டை வச்சுட்டு அங்க இருக்காது. ஆமை நேர கிளம்பி கடல் அலையில போய் நின்று எவ்வளவு அலை அடிச்சாலும் அந்த ஆமையுடைய நோக்கம் தன்னோட பிள்ளைகள் எல்லாம் அங்க குஞ்சு பொறிச்சு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அல்லது ஒரு நாள் அங்கேயே இருக்கும். அந்த குஞ்சுகள் எல்லாம் கடவுளுடைய சீற்றத்தால பிறந்து நேரா அதுவும் தன் தாயோட கவர்ச்சி பானையிலேயே போகும். போய் அந்த ஆமையோட குஞ்சுகளோட சேர்ந்து அப்புறம் கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டா